வணக்கம் நண்பர்களே. கிரகங்களால் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது. அதிலிருந்து தப்பிப்பதற்கு, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்னங்கிறதையும், பரிகாரத்தோடு இல்லாமல் என்ன மாதிரி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பலன்களையும் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வர செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லா நாளுமே வாழ்க்கை ஒரே மாதிரியே போகாது. ஒரு சில நாள் வாழ்க்கையில் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே சில நாள் ரொம்ப துர்திஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இப்போ மே மாதமானது நடந்துட்டுருக்கு. 2026 5th மந்த் மே மந்த்து. இந்த மந்த் ஒரு சாதாரண மந்த் கிடையாது. இந்த மந்தில் கிரகங்கள் உச்ச சூழ்நிலையில் மாறுகிறது. அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் கும்பமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் பெற நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்வில் மிகுதியான செல்வத்தையும் யோகங்களையும் மற்றும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு மறக்காமல் இதை செய்து பயன்பெறுங்க. சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக கும்ப ராசி இருக்கிறது. 12 ராசிகளில் 11வது ராசியாக வருவது கும்பம் ராசி. கும்ப ராசி சனி பகவானின் ராசியாகும். கும்ப ராசிக்காரங்க மற்ற எந்த ராசிக்காரங்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆயுள்காரகனான சனி பகவானுடைய ராசி என்பதால் நீண்ட ஆயுளையும் பெற்றவர்களாக இருப்பீங்க. கும்ப ராசினர் வாழ்வில் செல்வநிலை உயரவோ அதிர்ஷ்டங்களை அதிகம் பெறவோ கீழ்கண்ட பரிகாரங்களை திடசித்தியோடு செய்ய வேண்டியது இந்த மாதம் அவசியம். கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு உங்கள் கையால் வெத்தலை மாலையை சாத்தி வெண்ணையும் உங்கள் கையால் தடவி பழத்தை நைவேத்தியமாக வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை சனிக்கிழமை செய்கிறதன் மூலிமா பாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை நீங்கி நன்மைகள் அதிகம் உண்டாகும். அதுவும் வளர்பிறை சனிக்கிழமை தினத்தில் இதை நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷம். வளர்பிறையில் செய்ய முடியாட்டியும் நீங்கள் தேய்பிறை சனிக்கிழமையும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பரிகாரங்கள் செய்துட்டு நீங்கள் புதிய முயற்சிகளையும் பண சம்பந்தமான விவகாரங்களையும் மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதே போல் உங்கள் ராசிக்காரங்க காலையில் உணவு உண்பதற்கு முன்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை காகங்களுக்கு உணவு வைங்க. காகங்களுக்கு உணவு வைத்ததுக்கு பின்னாடி நீங்கள் சாப்பிடுங்க. இது சனி பகவானின் பூரணமான ஆசைகள் கிடைக்கிறது உறுதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போக முடியலனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் அரச மரம் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த கோவிலுக்கு போய் அந்த அரச மரத்தை சுற்றி வழிபாடு செய்யுங்க. அது உங்கள் ராசிக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அதிகரிக்க செய்யும். அதோடு உங்கள் கழுத்து அல்லது வலது கையில் 7 முக ருத்ராட்சத்தை கருப்பு கயிறால் கோர்த்து அணிந்து கொள்வது சிறந்ததாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதனால் இந்த பரிகாரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு செய்திடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுடைய புரிதலும் விழிப்புணர்விலையும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க. அதன் மூலம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும்.
உங்களுக்கு மறைஞானத்தில் ஆர்வம் இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதுவும் மே 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பணி நிமித்தமாக பயணிக்க நேரிடலாம். மேலும் உங்கள் பயணத்தின் போது புதிய வாய்ப்புகளை காண்பீங்க. ஆனால் வெற்றியில் சில தாமதங்கள் ஏற்படும். அதுக்காக வெற்றி கிடைக்காது அப்படின்ட்டு கோவப்படாமல் பொறுமையாக இருக்க பாருங்கள். அதோடு உங்கள் கடமைகளை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்றணும். இதுதான் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்துறை வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை ஆழப்படுத்தும். இருப்பினும் நீங்கள் முடிவெடுக்க முடியாமலும் குழப்பமாகவும் உணர்கிற மாதிரி இருக்கும். இது தெளிவான நடவடிக்கைகள் எடுப்பதிலிருந்து உங்களை தடுக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணுங்கள். ராகுவின் பயிற்சி சுட்டி காட்டுவது போல மே 15ஆம் தேதி வரை உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் நற்பெயரை கெடுப்பாங்க. உங்கள் வழியில் தடைகளை உருவாக்குவாங்க. ஸோ முயற்சி செய்யலாம் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு உங்கள் தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான முன்னேற்றங்களை காண்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளால் உங்களுக்கோ ஆதரவளிக்கிறது இருக்குது. பணிகளை உரிய நேரத்தில் சமர்ப்பிக்கணும். பணியிடத்தில் வெகுமதிகளையும் அங்கீகாரத்தையும் அப்போ தான் பெற முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பது உங்கள் தந்தையின் அறிவுரை ரொம்ப முக்கியம். அதன் காரணமாக உங்களுக்கு எல்லாமே அமையும். இந்த காலகட்டம் வணிக வாய்ப்புகளுக்கு சாதகமாக இருக்குது. மெயினாக முறையான திட்டமிட்டலோடு நீங்கள் வெற்றியை அடைவது உறுதி. ஸோ அதை நல்லா ஃபோக்கஸாக பாருங்கள். இருப்பினும் மே 11ஆம் தேதி வரை சில தாமதங்கள் ஏற்படலாம். எனவே உங்கள் பொறுமையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றி தரும். நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைத்தால் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் எடுப்பதை விட நிபுணர்களுடைய கருத்தை கேட்குமாறு அறிவுறுத்தப்படுது. இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம். மாற்றங்களை ஏற்றுக்குங்க. அது ஒரு வகையில் நல்லது தான். அதுக்கப்புறமா உங்களுடைய காதல் வாழ்வில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிப்பீங்க. உங்கள் தெளிவான மற்றும் வெளிப்படையான உரையாடல் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மனக்கசப்புகளை தீர்க்கும். உங்கள் துணையோடு தரமான தருணங்களை செலவிடுவீங்க. இது உங்கள் பிணைப்பை ஆழப்படுத்தி உங்களை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக்கவும் செய்யும். நீங்கள் ஒரு இனிமையான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பீங்க என்று சொல்லலாம். மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க. இது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய தொழிலில் கூட வளர்ச்சியை அடையிற மாதிரி செய்வாங்க. இது உங்கள் உறவில் ஒரு நேர்மறையான தன்மையை கொண்டு வரும். அதோடு ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு உணர்ச்சிபூர்வமான இணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக செயல்படலாம். ஸோ காதல் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் பெற பரிகாரம் செய்யணும், என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.